ஓய்வு பெற்று எங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் அவரையும் இணைத்து இந்த பாராட்டை செலுத்துகின்றீர்கள். சகோதரி பரிகா, உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். என்னுடைய நண்பருடைய உறவினர் நேற்று அவர் பேசினார் கோயில் தூதுவர் ஆலயத்திலிருந்து. நாங்கள் உண்மையிலே இலங்கையில் தூதுவர் ஆலயங்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கின்றோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அங்கே போய் பேசுகின்றோம். அதனை நாங்கள் வெளிக்காட்டுவதில்லை என்றால் அப்படித்தான் எங்களுடைய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே சேடமாக தலைவர் அவர்களுக்கும் இவ்வாறான இங்கு கனடாவில் இவ்வாறான ஒரு மத்திய நிலையத்தை வைத்து சமூக பிரச்சனைகளை, பொதுவான பிரச்சனைகளை நான் இதற்கு முன்பு மனோ கணேசன் எம்பி அவர்கள் வந்தபோது ஒரு கலந்துரையாடல் நடத்தினார். இது மிக முக்கியமானது. நாங்கள் எங்களை மட்டும் பேசக்கூடாது, ஏனைய சமூகங்களை பேச வேண்டும், நாட்டின் பொது பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும். அந்த வகையிலே இந்த மையத்தை நடத்துகின்றார் சமீம் அவர்கள். அதே போன்று உதவியாக இருக்கின்ற அஸ்மின் அவர்கள், இப்படி ரஹமத்துல்லா மற்றும் எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் இந்த இராப்பாசன விருந்தை ஏற்பாடு செய்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். இலங்கையிலே எங்களாலான வேலைகளை செய்வதற்கு உங்களுடைய உதவி, உங்களுக்கு இன்றும் நாங்கள் உதவியாக இருப்போம். ஊடகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். எங்களால் முடிந்த விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடும் என்றால் தேவராஜ் கூறியது போன்று உதவியாளர்கள் சமூகத்தின் முக்கிய தூண்களாக இருக்கிறார்கள். எங்களால் செய்ய முடியும், அவற்றை உருவாக்க முடியும். ஆகவே நீங்கள் எப்போது நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயாராக கூறி மீண்டும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சோழர்களுக்கு நன்றி தெரிவித்து எல்லாரையும் தெரிந்ததற்காக நான் காதலர்